சென்னை மாதவரத்தை அடுத்த மாத்தூர் பகுதியில் அதிமுக வட்ட பிரதிநிதியான குட்டி என்ற மணிகண்டனை 4 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளது. இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவங்க யார் அப்படின்றது கண்டறியப்பட்டிருக்கிறதா? எதற்காக இந்த கொலை சம்பவம் நடைபெற்று இருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். காலை வணக்கம் கௌதமி. சென்னை மாதவரம் அடுத்த மாத்தூர் பகுதியில் அதிமுக வட்ட பிரதிநிதி மணிகண்டன் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். 4 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த கும்பலை பிடிக்க மாதவரம் பால் பண்ணை காவல்துறை சார்பில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தற்போது அவர்கள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மாதவரம் அடுத்த மாத்தூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு சின்னமாத்தூர் கருமாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் குட்டி என்கின்ற மணிகண்டன். இவருடைய மனைவி உமா. இவர்களுக்கு திருமணம் நடைபெற்று 9 ஆண்டு ஆகிறது. இவர்களுக்கு குழந்தை இல்லை என தெரிகிறது. இந்த நிலையில் மணிகண்டன் பல்வேறு நிறுவனங்களில் வெல்டிங் கான்ட்ராக்ட் பணியை எடுத்து வெல்டராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் பிரகாஷ் என்ற ஜெயபிரகாஷ், இவருடைய மனைவி சுபா. இந்த நிலையில் பிரகாஷ் என்பவரின் மனைவி சுபா திருமணத்தை மீறிய ஒரு தகாத உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிரகாஷ் மற்றும் அவருடைய மனைவி சுபா ஆகியோரிடையே அடிக்கடி சந்தேகத்தின் பேரில் தொடர்ந்து சண்டை எழுந்ததால் சுபா கோபித்துக் கொண்டு பிரகாஷை விட்டு பிரிந்து அவருடைய தாயார் வீட்டுக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் குடிபோதைக்கு அடிமையான பிரகாஷ் தனது மனைவியின் பிரிவிற்கு மணிகண்டன் தான் காரணம் என அவர் மீது கொலை வெறியில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு அளவுக்கு அதிகமான மதுபோதையில் இருந்த பிரகாஷ் தனது நண்பர்கள் 3 பேருடன் இணைந்து நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த மணிகண்டனை வீட்டிற்கு சென்று அவரது வீட்டு கதவை தட்டி வெளியே அழைத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து மணிகண்டன் பிரகாஷ் அவருடைய நண்பர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பிரகாஷ் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாலை எடுத்து மணிகண்டன் மீது சராமரியாக வெட்டியுள்ளார். இதில் நிலை குறைந்து போன மணிகண்டனின் அலறல் சத்தம் கேட்டு அவருடைய உறவினர்கள் உடனடியாக மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட மணிகண்டன் இன்று அதிகாலை உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து இது குறித்து சென்னை ஸ்டான்லி புறநகர் காவல் நிலையத்திலிருந்து மாதவரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்த தகவலை அடுத்து வழக்கு பதிவு செய்து மாதவரம் காவல்துறையினர் 2 தனிப்படைகளை அமைத்து தப்பி ஓடிய லாரி ஓட்டுநர் ஜெயபிரகாஷ் மற்றும் அவரது நண்பர்கள் 3 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். வெட்டி கொலை செய்யப்பட்ட குட்டி என்கின்ற மணிகண்டன் சென்னை மாத்தூர் 19வது வட்டத்தில் அதிமுக பிரதிநிதியாக செயல்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.